Hello friends, welcome to my channel. நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான டேஸ்டியான சமையலை தாங்க பார்க்க போறோம். மாங்காயும் கேரட்டையும் சேர்த்து ஒரு பொரியல் தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். பொரியல் செய்யறதுக்காக மாங்காய் வந்து சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணது 1 கப் எடுத்துர்க்கேன். கேரட் துருவல் 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்குனது 1/2 கப், அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு பொரியல் செய்யறதுக்கு மண் சட்டி தாங்க எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டியில ஒரு 2 டீஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பொன்னிறமா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். இன்னைக்கு இந்த பொரியலுக்கு நான் ஒரு கோமாங்காய் தாங்க சேர்த்திருக்கேன். தோலோட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். மாங்காய் வந்து அதிகம் புளிப்பு இல்லைங்க. ஏன்னா அதிக புளிப்பில்லாத மாங்காய் தான் வந்து இந்த பொரியலுக்கு நல்லா இருக்கும். நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்கிற கேரட் துருவலையும் சேர்த்திக்கலாம். மாங்காவும் கேரட்டும் பார்த்திங்கன்னா ராவாகவே சாப்பிட்லாம். அதனால் வந்து நம்ம ரொம்ப போட்டு இதை குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. சீக்கிரமே இந்த பொரியல் ரெடி ஆகிடும். சம்மரில் கிடைக்கிற இந்த மாங்காவை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா வேர்க்குறனால வர்ற பிரச்சனைகள் வந்து போயிடுங்க. நம்ம உடலுக்கு வந்து இந்த சம்மரில் போகிற எனர்ஜி லாஸை வந்து சரி செய்யும். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி நம்மளுக்கு ஒன்றா கிடைக்குதுங்க. கடைசியாக இதில் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த பொரியல் வேகிறதுக்கு ஒரு கையளவு தண்ணி தொளிச்சு விட்டா மட்டும் போதும். மூடி போட்டு வேக வைக்க வேண்டாங்க, ஏன்னா குழஞ்சிடும். தண்ணி சுன்ற வரைக்கும் கைவிடாம கிளறி விட்டாவே போதும். காரத்துக்காக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ இதில் துருவிய தேங்காயை சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா மாங்காய் கேரட் பொரியல் ரெடிங்க. இது சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப ஆப்டான பொரியலுங்க. இந்த பொரியலை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.